அலைகடல் கண்ணிலே மாமல நீதிலே ஆனந்த வாழ்விலே அலைகடல் கண்ணிலே மாமல நீதிலே ஆனந்த சுகபோக தவ வாழ்விலே நிலை மதியாத ரத்ன வீடு கையிலே நகைச்சுவை நாயகன் ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக, எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாடகம் நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் நல்லபடியா பாக்குறதுக்கு வந்துட்டீங்க. நாடக சிறப்பா இருக்கணும்னா, ஒரு நாடக சிறப்பா இருக்கணும்னா யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? எல்லாம் இறைவன் கையில இருக்கு. எல்லாம் இறைவன் கையில இருக்குது. ஏன் சொல்ல வர்றான்? ஒரு நாடகம்ன்றது லேசப்பட்ட விஷயமா? அந்த நாடகம் இப்ப இல்ல, இந்த 2-3 வருஷம் இந்த கொரோனா காலத்துல நாடகமே இல்லாம எத்தனையோ கலைஞர்கள் வேதனைப்பட்டு தவிச்சு போனாங்க. எந்த வருமானமும் இல்லை. ஆனா எல்லா கலைஞர்களும் வாழ்வாதாரம் நல்லபடியா இருந்துச்சு. காரணம் டிடி சப்ரா சுவாமிகள் இயற்றிய நாடகங்கள். எத்தனையோ நாடகங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நடக்கிற நாடகம் அருமையான ஒரு வள்ளுவர் நாடகம். சரி, இதுல ஒரு விஷயம், என்ன ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னா, சாதி மதம் எங்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பெரும்பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க, சாதி மதம் இருக்கக்கூடாது, எல்லாம் ஒற்றுமையா வாழணும், ஒற்றுமையா வாழணும்னு. அது எங்க ஒற்றுமையா இருக்காங்களோ இல்லையோ தெரியாது. எங்களுடைய நாடக கலை குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கிறோம். அதுக்கு முதல்ல வழிவகுத்தவர் யாருன்னா நம்முடைய டிடி சம்புரா சாமிகள் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம எல்லாம் இன்னைக்கு ஐயாவோட நினைவு நாள், எல்லாம் அவருடைய நினைவு இடத்துக்கு தான் போவாங்க. ஆனா நாங்க பிறந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது பெருமை சேர்ந்த ஊருக்கு வந்ததுனால முதல்ல இந்த ஊருக்கும், இந்த ஊரில் உள்ள மைந்தர்கள் உங்கள் அனைவருக்கும், இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கும், மாவட்ட கலைத்துறைவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாடகத்தை பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பார்க்கிற கண்ணோட்டத்துல இருக்கு. இன்னைக்கு நடக்கிறதுக்கு நாடகம் நல்லா இருக்குமையா நினைச்சு பார்த்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதுவே வித்தியாசமா நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா
இந்த இழுவு ஆகாதுல. இந்த பப்புடு காட்ட பாரு டேக்கப்பா எஞ்சிட்டு குரங்கு மாதிரி மூச்சு காலையில பார்த்தா அப்படித்தான் இருப்பீங்க. சரி புட்டனமா உள்ள இருக்கு. என்னது நாடகம் இருக்க போதோன்னு இழுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த நாடகம் நல்லா இருக்காதுங்க. பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன் இதை சொல்ல வரேன்னா இது எங்க ஊர்ல நடந்த உண்மை சம்பவம். என்ன சம்பவம்? எங்க ஐத்தமகன் ஒருத்தன். உங்க ஐத்தமகன்? ஐத்தமகன் நடந்த உண்மையை சொல்லணும். உடம்புக்கு முடியல, பிள்ளைக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. நான் தான் 108 ஆம்புலன்ஸ் வர சொல்லி வேகமா ஏற்றி கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி வந்தது நான் சும்மா இருக்க கூடாது. வந்ததுமே எங்க ஊர்ல 4 கழுடு கட்டை எதை சொல்லிட்டேன். இந்த மாதிரி நெஞ்சுவலியில் படுத்து கிடைக்கான். கழுகட்டை சும்மா இருக்காதா கிளம்பிருச்சு கழுகட்டைய. அவனே நெஞ்சு வலிக்கிட்டு படுத்து கிடைக்கான். அவன் இங்க இருந்து போகும்போது எப்படி போறாங்க தெரியுமா? எப்படி? அப்பயே அந்த அவன் நினைச்சிருவான், ஆகா இவ அழுதுட்டு வர்றாங்க இந்த கிளவிய, இப்பயே நம்ம செத்து போயிடுவோம் போல இருக்கு, என்ன மொய்யதோண்டு. அது போற கிளவி சும்மா இருக்கிறது கிடையாது. தலைமாட்டுல 2 கிளவி இருக்கிறான், கால் மாட்டுல 2 கிளவி இருக்கிறான். அவனை தூக்கிட்டு போற மாதிரியே அவனே நெஞ்சு வலிக்கின்னு படுத்து கிடைக்கான். அவனுக்கு இதுக்கு ஆறுதல் சொல்றாங்களாம். எப்படி? முதல் கிளவி முக்காட ஓட்டுட்டு ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும்? அப்படின்னு சொல்லி முதல் கிளவி அழுகும். இதை பார்த்துட்டு அடுத்த கிளவி அவங்க வருமானம் ஆமாடி தங்கச்சி நெஞ்சு வலி மட்டும் வரக்கூடாது, இப்படித்தே எங்க அண்ணன் மகன் நெஞ்சு வலிக்கிறத தாண்டி சொன்னேன். இல்ல அவங்களுக்கு செத்து போனாங்க. இது பரவாயில்ல. இதோட 3வது கிளவி அவங்க ஆரம்பிக்கிறது எப்படின்றீங்க? ஓடி பைத்திய கரைச்சிருக்கலாம். சரி ஆளை பாரு பெட்டுல எப்படி படுத்து கிடைக்காண்டு. நேற்றுக்கு ரொம்ப தெளிவார்காண்டினா தெளிச்சியா இருக்காராமா. பார்த்துட்டு 4வது கிளவி அவங்க பகவான் எப்படின்றீங்க? எப்படி இப்படியே சுட்டிட்டாளுகள்ல. சரி நம்ம பொம்பளை பங்குக்கு நம்ம இது சொல்லலைன்னா நம்மள தப்பா பேசுவாளுகள்ல அப்படின்னு அப்ப அவங்க ஆரம்பிக்கிறது. நீங்க 3 பேரும் எப்படி கிறுக்குத்தனமா தாண்டி பேசுவீங்க? எப்பயுமே தெளிச்சு கொடுத்தேன் ஆளை அடிச்சு தூக்கணும். அமைகிற விளக்கத்தை பிரகாசம் எரின்றது. அதோட கையில வச்சிருக்க மாதிரி கீழே போட்டு டாக்டர் பார்த்தாலும் கொலகாரனை பார்க்குற மாதிரி பார்ப்பேன். எப்பொழுது இன்னை கொண்டு போறது இதுவே உடம்புக்கு முடியாது. உனக்கு உடம்புல எந்த குறைபாடும் கிடையாது. 2 நாள்ல எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துருடான்னு சொல்லுங்க. 2 நாள் எந்திரிச்சாரு, ஒரே நாள் எந்திரிச்சு வந்துடுறான். காரணம் பார்க்கிற கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டத்தை கொண்டாந்து இந்த கண்ணோட்டத்தை வைக்கணுங்கிறதுனால நீங்க பார்த்த தங்கவேல் வார்த்தையார் நினைவுல கொண்டு கண்ணால பார்க்கணும், காலால கேட்கணுங்கிற விஷயத்தை சீட்டி அடிக்க நானே சீட்டி அடிக்கிறேன்னா இது ஏன் தப்புன்றது. எதை செய்யாதேன்னு சொல்றோமோ அதை நம்மளால செய்யறது. நோட்டீஸ் சொல்லாலே எழுதி போட்டிருப்பாங்க, அதை படிச்சுட்டே நம்மளால இங்கே உமிழ் துப்பாதி எச்சி துப்பாதின்னு எழுதி போட்டிருப்பாங்க, அதை படிச்சுட்டே நம்மளால வேகமா வந்து இங்க சிறுநீர் வெளிக்காது அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. இதை படிச்சுட்டே நம்ம பிள்ளைங்க ஆனா இப்படி எழுதி என்ன சொல்றீங்க? எதை செய்யாதுன்னு சொல்றோமோ
செய்யணுமோ அதைத்தான் நம்ம பிள்ளையை செய்வாங்க. நம்ம பழக்கமாயி போச்சு. எதை செய்ய போறோமோ செய்யற இடத்துல செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யவே கூடாது. அப்பதான் இருந்தாலும் நல்லபடியா இருக்கும். அதுக்காக சொல்ல வர்றது எதையுமே செய்யற விதமோ பார்க்கிற விதமோ நல்லபடியா இருக்கணும்ன்றதுனால இப்படி எப்படி சிட்டி அடிக்காதீங்க எதற்காக தங்களை தெளிவுபடுத்த எந்த கருத்தையும் கொண்டு வரக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டக்குடாரம் வட்டம் காட்டுநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள சிங்கார கலையரங்கில் மதிப்பிற்குரிய தமிழ் இயல் இசை நாடகங்களின் தந்தை தவறு ஸ்ரீலஸ்ரீ டி சம்பரா சுவாமிகளின் குரு பூஜையை முன்னிட்டு தமிழக அரசு நடத்தும் அரசு கலை நிகழ்ச்சி உயர்திரு மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் தவறு ஸ்ரீலஸ்ரீ டி சம்பரா சுவாமிகள் இயற்றிய நாடகங்களில் ஒன்றான இப்போது நடைபெற்றுக் கொண்ட நாடகம் ஸ்ரீ வள்ளி நாடகம் சிறப்பு நடைபெறும். இது நடிக்க இருக்கின்ற நடிகை காமில்லை ஏற்கனவே நோட்டீஸ் வாயிலாக தங்களுக்கு தெரிந்திருப்பினும் அவற்றை உழைப்பது அடியனின் முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கைமகன் சென்றமெல்லாம் வெற்றி முரசு ஓட்டி வரக்கூடிய அன்பு சகோதரர்கள் கீழே அழகியவர்களை சேர்ந்த பி மருதுபாண்டி அவர்களும் கல்குறிச்சியை சேர்ந்த ஆர் பாலமுருகன் அவர்களும் வேலன் வேடன் விருத்தடி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழியாக இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முரளியோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி கருள் சக்தி பாரதி அவர்கள் உங்கள் மத்திய ஸ்ரீ வள்ளினபடி காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வழியாக கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்றே இவருக்கென்றே பார்த்தா இது வெற்றி கொள்ளும் நாடே கலைஞர்களுக்கு பொதுவாகவே கலைஞர்களுக்காக பெரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணார் செவல்பட்டியை சேர்ந்த எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாடக கொண்டிருக்கிறார். அவர்கள் வழியாக நடிப்பிசை வேந்தர் காவிய தலைவர் சொல்லின் அரசன் அன்பு சகோதரர் தண்டியமங்களைச் சேர்ந்த வி ஏ பொன்னழகு என்ற செந்தில் குமார் அவர்கள் உங்கள் மத்தியில் நம்பிக்கை காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஹார்மோனிய கலை அரசர்கள் இன்னிசை வேந்தர்கள் இன்னிசை மன்னர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தந்தை நமச்சிவாயபுரம் இன்று ஸ்ரீ வீராசாமி அவர்களும் இன்று முக்கியமா சொல்லணும்ல மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக முதலில் பதவியேற்றிருக்கக்கூடிய அன்பு மைத்துனர் மாந்தோப்பை சேர்ந்த எஸ்பி செந்தில்வேல் முருகன் அவர்களும் மற்றும் அன்பு உள்ளம் நாகூரை சேர்ந்த ராமமூர்த்தி PSC ராமமூர்த்தி அவர்களும் ஹார்மோனியம் பாட்டு உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நாங்கள் இருக்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நாங்கள் இருக்க வெள்ளிமலை ஆழ்மகளே வேலையா வெள்ளிமலை ஆழ்மகளே வேலையா எங்கள் வாழ்வனதான் கடைகள் பாறையா கடைகள் பாறையா பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் வளைத்து வந்தனே நினைத்தால் போதுமே சங்கரா வெள்ளமென
உள்ளத்தில் நீ இருக்க உன்னை நம்பி நாங்கள் இருக்க மலை ஆளுநர் கேளையா எங்கள் வாழ்வு வளம் காண கடைகள் பாறையா கடைகள் பாறையா. 3 வருஷமா கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. இன்னி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால கிடைக்கும் உண்மையில பிறகு நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். எல்லாம் தெய்வம் செய்யும், எல்லாம் சங்கரன் செய்யும். எல்லாம் அவருக்கு நம்மளுக்கு பயன் இல்லை. அவர்களுடைய கோடைக்கு குமரன் மின்னணை சக்கரவர்த்தி சிவகாசி சரவணி போன்ற இன்னிசை வேந்தர்கள் அன்புள்ள எஸ் நாகூர் ஓவி சிவஞானம் அவர்களும் மற்றும் அன்பு தம்பி எஸ் தோப்புரை சேர்ந்த NPS மருதவர்களும் மிருதங்களுடன் தோப்பிட வேண்டாம். அவர்களுடைய பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் அன்பு சகோதரர் தண்ணியத்தை சேர்ந்த NPS அழகர் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆல் ரவுண்ட். எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் தாயின் சமீபத்திற்குரிய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசிக்க வந்திருக்கிறார்கள். தாள வேந்தர்கள், தாள மன்னர்கள் அன்பு உள்ளம் புளியங்குளம் ஆர்டி கருப்பராஜ் அவர்களும் மற்றும் கப்பனகுண்டை வி கருப்பசாமி அவர்களும் சி தாளம்.
அவருக்கு அப்படியாக ஒளி உள்ள அமைப்பு, அருமையான அமைப்பு, நல்ல அமைப்பு நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமே. இப்படி சிரிச்ச மாமா அப்படி உட்காந்துருக்கேன். அப்படி உட்காந்துருக்கிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்பாட்டி பேர் நல்ல அமைச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே, சேர்த்து சொல்றீங்க. ஒளி உள்ள அமைப்பு, மைக் செட்டு, லைட், சீரியல், மேடை அமைப்பு அனைத்து அருமை அருமை. ரொம்ப நன்றி. நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்ச கொண்டாடி மாடிக்க வச்சுட்டேன். ஒற்றுமையா ஒற்றுமையா இருக்கணும். அப்படிலாம் சொல்லப்படாது. சண்டை ஓடாம இருக்கணும். குடும்பம் எடுத்து போகும். அப்படி சொல்றீங்களோ? அவர் பார்த்து மனசு வச்சாதான் நம்ம பாடப்படி போயிருக்கோம். குடும்பம்ன்றீங்க. குடும்பம் யார் புடிச்ச யார் கொண்டாடி? ஆமா, 6 நிமிஷம் 6 முன்னாடி குடிச்சிட்டு போயிரும் குழம்பு. ஒப்பனத்தோட கேட்கிற கேள்வி. ஒற்றுமையா வாழணும்னு சொல்ல முடியாது. ஏன் நீங்க எதை தொட்டாலும் தப்பு தப்பா இருக்கிறாரு. ஆத்தியம்னு சொல்ல முடியல. அவர் ஒளி உள்ள அமைப்பு, அருமையான அமைப்பு, மைக் செட்டு, குயின் செட்டு, டீப்பு டாப்பு, அருமையான ஒரு ஒளி உள்ள அமைப்பு, லைட் அடிச்சிருமே அருமையானது ஒளி உள்ள அமைப்பு. எஸ் ஆதி வீடியோஸ் பார்த்து காயப்பட்டி ஆதி ஆதி அதெல்லாம் சரி. ரொம்ப நன்றி அன்பினே. ஆப்ரேட்டர் நன்றி. அவருக்கு சாப்பாடு ஏற்பாடு, அன்பான ஏற்பாடு, அன்புள்ளவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி 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 வணக்கம். மனுஷ உலகை சோச்சா வைத்துதானே. ரொம்ப நன்றி வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, குறைந்த செலவில் நிறைந்த தரத்தில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு அண்ணார் ராஜ நடிகர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர் நலவாரிய உறுப்பினர். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அண்ணார் பாலகிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி சிறந்த அமைத்தருவார். நாடகத்தை கழிக்கிற மாதிரி பொதுமக்கள் அனைவரையும் அன்பு அழைக்கிறோம். நன்றி நன்றி கண்ட வணக்கம் 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 வணக்கம். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. முன்னாடி பொம்பளை பேர் சொல்லணும்ல, டான்ஸ் சொல்லணும்ல, அந்த சரி. ஆடல் தாரகை நாட்டிய பைங்கிலி அன்புள்ள வெள்ளாவரத்தை சேர்ந்த ஈஸ்வரி அவர்கள் உங்கள் மத்தியில் டான்ஸ் காமி ஈஸ்வரி ஈஸ்வரி உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றடமெல்லாம் பேர் புகழ் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் அன்பு தந்தை மதுரை சேர்ந்த எம்.ஜி. முனியராஜன் ராஜ நடிகர் அவருடைய மகன் எம். கிருஷ்ணகுமார் பவன் நாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார் பவன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அவ்வளவுதான். எல்லாருடைய பேசி ஒரு கோமாளி வந்தியா, ஒரு பப்பன் வந்தியா, நான் அசிங்கத்தை பேசிட்டு பேர் வாங்கி கொண்டாடக்கூடா, நான் ஊர்ஜ பேச்சுகளை பேசிட்டு பேர் வாங்கி கொண்டாடக்கூடாது. அந்த ஒரு நகைச்சுவை நடிகை சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா சிரிப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும் அப்படின்னு பெரியவர் சொல்லுவாங்க. எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பெரியவங்க எல்லாரையும் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைக்க, நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுங்க. கெட்டதுகளை மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க. ஏன்னா எங்க ஊர்ல எங்க ஏரியாவில பாத்தீங்கன்னா சின்ன பையன் பேசுறாங்க. ஒன்னும் சொல்ல முடியாது, அநியாயத்தை பேசுறாங்க. அதுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுங்க. கெட்டதுகளை மட்டும் சொல்லியே கொடுக்காதீங்க. ஏன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வருகின்ற இருக்காங்க. ஏன் 5 விளையாடு 50 விளையாடு. அதனால நல்லபடியா சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைய வருங்காலத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக வந்த குறிப்பா சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்தில் பிறந்து வளர்ந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானிகள் வந்தா உங்களுக்கு பெருமை, நம்ம ஊருக்கும் பெருமை, நம்முடைய நாட்டுக்கு பெருமை. அதனால குழந்தைகள் நல்லபடியா படிக்க வைக்க, நல்ல கருத்துல சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி தப்பிய சின்ன பிள்ளை நீங்க யாரும் கோச்சுக்காதீங்க. உங்களுக்காக ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் பெரியவங்க. ஐயா, உங்க குழந்தைகளுக்கு செல்போன் மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க. அதுக்காக ஆன்லைன் கிளாஸ் வருது, அதுக்காக வாங்கி கொடுங்க. வேணாம்னு சொல்லல. சரி, ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுமே செல்ல வாங்கி பீரோல வச்சு கூட போட்டிடுங்க. தம்பி சின்ன பிள்ளை கோச்சுக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, எனக்கு 2 வயது. சரி, 2 வயதுக்கு ஆன்லைன் கிளாஸ் வருதுன்னு செல்போனை வாங்கி கொடுத்துட்டேன். அவங்க நல்லா தான் படிச்சுருந்தாங்க. நான் நாடகத்துக்கு போயிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். மதியானம் ஒரு 12 1 மணி இருக்கும்யா, நல்லா தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு சத்தம். என்னங்க என்னோட எவ்வளவு வீட்டு சண்டை கட்டுட்டே உங்களுக்கு தூக்கத்தை விட்டு மட்டாந்து எந்திரிச்சு வேகமா போய் வெளியே போய் பார்க்கிற ஒருத்தரிக்கானா சுத்தி வாடா வீட்டு 4 சுத்தி ஒரு மணிக்கானா. என்னடா நீ பயமா பாக்குறேன். என் மையன் 2 பேரும் ப்ரீபெய்ட் கேம் விளையாடுறாங்க. இந்த செல்லுனால எத்தனை பிள்ளைகளோட கண்ணு போச்சு தெரியுமா? அதனாலதான் சொல்றேன், அளவுக்கு அதிகமா செல்லு பிள்ளைய பயன்படுத்தினா கண்கள் பாதிக்கப்படும். ஏன் குறிப்பா பொம்பளை பிள்ளைகளுக்கு
யாரும் புரிஞ்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு மிஸ்ரால் ஒரு போன் இருந்தா போதும் பொம்பளை பிள்ளை பேசுற கொஞ்சம் தெரியுமா? எப்படி இப்படி பேசாரு அவங்க பேசுறதே தெரியாது. இது பரவாயில்ல. இதோட இன்னொரு ரகம் தெரியுமா? பொம்பளை பிள்ளை பேசுறது சத்தம் காது இல்லையா? எப்படி கேட்டுங்க பேசுற சத்தம் வெளியே கேட்டுமா? பக்கத்து வீட்டுக்கார எப்படி இருக்கானா அப்படியே அத்தாட்ட சொல்லிடுவாங்க. இந்த குருட்டு கோழி களவாணி பை மாதிரி அவர் திரும்பி பார்க்கிற முகம் இருக்கு. எப்படின்ற அப்ப நீங்க இந்த சொல்லிதான் பாத்துருக்க. எனக்கு செல்போனை பத்தியே தெரியாது. போன் வந்தா பச்சை மட்டும் நமக்கு வெளியே நடக்கிற கண்ட பாக்குற வப்பு யாரும் கோச்சுக்கிறாங்க. என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கே அவ குடும்பம் என்ன தூக்க போதும் தெரியாது. எல்லாரும் பிள்ளைய நல்லபடியா பார்த்துக்கங்க. அனுப்புறாங்க நல்லபடியா அனுப்புவோம். செய்யறத நல்லபடியா சிறப்பா செய்வோம். இல்லாட்டா நம்ம ஏன் பேர் கிருஷ்ணகுமார் அதையும் சொல்லிட்டு படிக்க சொல்லிட்டு நல்லபடியா படிக்க நல்ல பேர் கூட வந்து நம்ம ஊர் மண்டலத்தில் பெருமை செய்யறங்க. ஏன்னா ஐயாவோட புகழ் உணர்வு ஒரு மாதிரி நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் பேர் கூட வாங்கணும். உங்களை எல்லாரையும் பணியோடு கேட்டுக்கொண்டு ஐயா ஐயப்பன் வணங்கி சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா Thank you.